நம்ம குழந்தைகளினுடைய கவனம் 3 நிமிஷத்தை தாண்டி அளவாஞ்சுக்கிட்டே இருக்கு. காரணம் மொபைல் போன். இன்னும் அடுத்த கட்டத்திற்கு சொல்றேன். நம்ம தாளாளர் அவர்கள் சொன்னாங்க, ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கிறது, ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம சொல்லி தர போறோம் அப்படின்னு. அதனுடைய இன்னொரு வெர்ஷன் சொல்றேன். நம்ம மொபைல் போன்ல ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு. இப்ப நான் இந்த மொபைல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களோடு பேசுகிறேன். இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா, என்னுடைய மொபைல்ல பேஸ்புக்கை திறந்து பார்த்தா இன்சூரன்ஸ் விளம்பரம் வரும். நீங்க ஏதாவது பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த மொபைல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்ப அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது டெக்னாலஜி. என்ன அப்படின்னா, இந்த மொபைல் போன் ஒவ்வொருவரை பற்றியும் அக்கு வேறு ஆணி வேறாக பதிவு செய்து கொண்டே வருகிறது. உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், நீ என்ன படம் பார்ப்பீங்க, எல்லாவற்றையும் ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி கொண்டே வருகிறது. எல்லார பற்றியும் ஒரு டேட்டா இருக்கிறது. அடுத்து ஏஐ என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்கள் குழந்தைகள் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஏஐ உங்கள் குழந்தையின் மூளையோடு விளையாட போகிறது. உங்கள் குழந்தை மூளையோடு வசியம் செய்ய போகிறது. எளிதா வெளில வர முடியாது. நீங்களே இருக்கிறீங்க, பெற்றோர்கள்லாம் இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் கனமா தான் சொல்றேன். நீங்க சும்மா அப்படி தூங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பாட்டு பார்ப்பீங்க, 2 பாட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். காரணம், ஏஐ உங்கள் மூளையை வசியப்படுத்துவதற்கான நுணுக்கம் இருக்கிறது. அப்ப இந்த மொபைல் போனை குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பது? இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது மொபைல் போனை எப்படி குழந்தைகளை கையாள வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. அதற்கு நீங்கள் தயாரா இருக்கணும். குழந்தைகளுக்கு மொபைல் போன் ரெகுலரைஸ் பண்ணணும். டீனேஜ் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. டீனேஜ் பையன் அப்படின்னு தெரிந்து விட்டாலே மொபைல் போனில் இருந்து பல சைட்டில் இருந்து ஆபாச புகைப்படங்களோ ஆபாச தளங்களோ அவனை அறியாமல் அவனை ஈர்த்து கொண்டே இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். மொபைல் போன் ரெகுலரைஸ் பண்ணணும். அதற்கு நீங்கள்